ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் மறுபிறவி இல்லாத ஆலயமான தேப்பெருமாள் நல்லூர் ஆலயத்தை இந்த வீடியோவில் தரிசிக்கலாம் வாங்க. புராண கால தொடர்புடைய இத்தலத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள் புரிகிறார். இவரை வணங்குவோருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனின் மகிமையை உணர்ந்த அகத்தியர் தானும் வந்து வழிபட விரும்பி இத்தலத்துக்கு வந்தபோது இறைவன் அவருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் மகரந்த மகரிஷியிடம் அவரது வருகையை தடுக்கும்படி கூறினார். வழியை மறித்த மகரந்த மகரிஷியின் முகத்தை யாழியாக மாற சாபமிட்டார் அகத்தியர். மகரந்த மகரிஷி, முனிவரே, நான் இதனை என் விருப்பப்படி செய்யவில்லை. இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன். உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார். சாந்தமடைந்த அகத்தியர், மகரந்த ரிஷியே, நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற வேண்டுமானால் உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார். உடனே மகரந்த மகரிஷி தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத சுவாமி ஆலயத்துக்கு வந்து சிங்க முகத்துடன் ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து 14 முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார். ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார். அதனால் தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி. திரு அகவல் திருத்தில்லையில் அருளியது. நான் முகன் முதலாவானவர் தொழுகல ஈரடியாலே உலகளந்து அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து வழுத்தியும் காணா மலரடியினைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்தீனமில் கிருமி செருவினில் பிழைத்தம் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் திங்களில் பேரிருள் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருடத்தில் துன்பமும் பிழைத்தும் துக்க சாதர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்தவர் காலை வேலை நிற்கிறை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் எய்திரை வருண எழுதுகூடை பறந்து ஈர்கிடை போவா இளமுளை மாதம் உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் மல்லனில் பிழைத்தும் நல்குறவென்னும் கொள்ளிடம் பிழைத்தும் புல்வரமாய பலதுரை பிழைத்தும்
தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முடிவில்லாததோர் பொருளது கருதலும் மாறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ஆத்தும் ஞானாராயலவர் கூடி நாட்டினம் பேசி நாட்டனும் பேரின குற்றம் பெண்ணும் சொல்வது குணங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமே பரமாக வேரியரம் பரமாகவே பாத்திரம் காட்டின சமயவாதிகள் தம் தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர் நீண்டிய மாயாவாதம் என்னும் கண்ட மாறுதம் துடித்தல் காத்து ரோகாயம் என்னும் கொள்கிற பாம்பின் கலாபேதத்தை கருவிடம் எய்தி அதில் பெருமாயை எனை பல தூளவும் தப்பாமே தாம் பிடித்தது கடியார் அயலது கண்ட விழுவது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் ஒளியும் வேலையும் கொண்டது விடாதெனும் படியே ஆயிரம் இடையற அன்பின் பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலென மருகே அதங்குளை தனுகுலமாய் வெடித்து ஜகமே என்று தம்மை திரிப்பர் நானது ஒழிந்து நாடவர் பழிந்துரை பூனதுவாக கோணுதல் இன்றி அருகிடம் தரிமால் கொண்டு தாரும் கரியது பரமாதிசயமாக கற்றாமனவென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனில் வந்து பொருவரனாயே அருளிய பெருமையில் திருமையின் நிழலாலே திருவடி வினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாயே முடியாததை என்று அன்பெனும் ஆறு தலையது புரள நன்புலன் ஒன்றி நாதரும் தரப்பி தங்களி கூற நுந்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் கைதர கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி எந்தன தாரமுதானாய் போற்றி மூவானான் மறை முதல்வா போற்றி கல்நாள் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குயிலே போற்றி இதரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி பழிங்கிலே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரை சேர்த்தரண விகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கரையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி தலைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோ கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூன்று குற்றம் முரணுறு நரகிரை ஆனானே அருள் அரசே
போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உனக்கிருந்த ஒருவ போற்றி திரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி அருகிலாகிய கண்ணே போற்றி மண்டிய திருவருள் மழையே போற்றி என்னையும் ஒருவன் ஆகியிருங்கள் சென்னியில் வைத்த சேவக போற்றி. சிவராத்திரி மாத சிவராத்திரி பிரதோஷ நாட்களில் இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் அணிவிக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு ருத்ராட்சம் ஒன்றும் வில்வ இலைகளும் பிரசாதமாக தரப்படுகிறது. பிரதோஷ தினமான இன்று இறைவனின் திருமேனியை கண்டு தரிசித்த அனைவருக்கும் மறுபிறவி இல்லாத நிலையை விஸ்வநாத பெருமாள் அருளட்டும். வீடியோவை பார்த்து மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.